Now, the allowances which are partially taxable. Now we are looking income from salaries. The allowances which are partially taxable, that is house rent allowance. Under section 1013A, HRA is nothing but the abbreviation is house rent allowance, is a special allowance specifically granted to an employee by his employer towards payment of rent for residence of the employee. வெளியூர்ல போய் ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் இப்ப இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்ல எவ்வளவு எக்ஸம்ட் போர்ஷன் இருக்கு, பார்சியலி டாக்ஸபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப HRE granted to an employee is exempt to the least of the following. அப்ப என்ன பண்ணுங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலால 3 ஸ்டேஜ் இருக்கு. அந்த 3 ஸ்டேஜ்ல கால்குலேட் பண்ணி 3லயும் வர ஆன்சர்ல எது மினிமம் அப்படின்னு பார்த்து அதை தான் வந்து எக்ஸம்டட் அப்படின்னு சொல்றோம். அதான் இது வந்து பார்சியலி டாக்ஸபிள். பாதி டாக்ஸ் கட்டணும், மீதி இருக்கிறது வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அது எவ்வளவு கட்ட தேவையில்லை அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப அதுக்கு முன்ன நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to decide அவர் என்ன பண்றாரு, மெட்ரோபாலிட்டன்ல இருக்காரா இல்ல அதர் சிட்டில இருக்காரா. மெட்ரோபாலிட்டன்ங்கிறது என்ன, சென்னை, டெல்லி, கல்கட்டா, மும்பை. அதர் சிட்டிங்கிறது அந்த 4 மெட்ரோபாலிட்டன் தவிர வேற எங்க இருந்தாலும் அது அதர் சிட்டி. அந்த மாதிரி இருந்தா இப்ப we will consider about only metro cities. மெட்ரோ சிட்டிஸ்ல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, அப்ப அவருக்கு எவ்வளவு எக்ஸம்ஷன் கொடுக்கலாம், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ல எவ்வளவு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ல எக்ஸம்ஷன் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு HRAங்கிறது கம்பெனில இருந்து எவ்வளவு ரிசீவ் பண்றாரு. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஆக்சுவலி ரிசீவ்டு ஃபார் த ரெலவென்ட் பீரியட். போன வருஷம் ப்ரீவியஸ் பீரியட்னா அந்த பீரியட்ல எவ்வளவு HRA கம்பெனில இருந்து வாங்கினாரு அப்படின்னு ஒரு அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க கொஸ்டின்ல. அதை தனியா எடுத்து வச்சுங்க. And then rent paid minus 10% of the salary for the relevant period. அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சேலரினா, இந்த கேசஸ்ல என்ன பண்ணும், சேலரி வித் டியர்னஸ் அலவன்ஸ் ரெண்டையும் சேர்த்தாதான் சேலரி. அப்ப சேலரி டியர்னஸ் அலவன்ஸ் ரெண்டையும் சேர்த்து மொத்தமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, அதுல 10% எவ்வளோ, இவர் ரெண்ட் கொடுத்தது எவ்வளோ. அப்ப ரெண்ட்ல இருந்து 10% ஆஃப் சேலரி ஃபார் ரெலவென்ட் பீரியட கழிச்சிட்டீங்கன்னா எக்ஸஸ் ரெண்ட் பெய்டு. இவர் எவ்வளவு அதிகமா ரெண்ட் கொடுத்திருக்காரு, அதாவது ஸ்டிப்புலேட்டட் ரேட்டை விட 10% சேலரியை விட இவர் எவ்வளவு அதிகமா ரெண்ட் கொடுத்திருக்காருன்னு கால்குலேட் பண்ணி அது ஒரு ஃபிகர் எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது மெட்ரோபாலிட்டன்ல இருந்தா போன வருஷத்தினுடைய ப்ரீவியஸ் பீரியடினுடைய டோட்டல் சேலரியில இவர் எவ்வளவு வாங்குறாரோ அது 50% எவ்வளவு சேலரி அப்படின்னு அதை கால்குலேட் பண்ணி வச்சுங்க. அப்ப 3 அமௌண்ட் உங்க கையில இருக்கு. HRA அமௌண்ட் ஒன்னு இருக்கு, எக்ஸஸ் ரெண்ட் பெய்டு என்ன அப்பான் 10% ஆஃப் சேலரி ஃபார் ரெலவென்ட் பீரியட் அது ஒன்னு இருக்கு, அப்புறம் 50% ஆஃப் த சேலரி இருக்கு. இது 3ல எது லீஸ்ட்னு பார்த்து அந்த லீஸ்ட் தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன். அப்ப நீங்க என்ன HRA எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, 24,000 ரூபாய் HRA அவர் வாங்குறாரு அப்படின்னா அதுல இதுல என்ன ஃபிகர் லீஸ்டா இருக்கோ அதை கழிச்சிடலாம். அதை நம்ம ஒரு சம் போடும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இது வந்து as far as metropolitan cities are concerned. If he is working in other cities apart from metropolitan cities-ல இருந்தா இதே ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட்லயும் எப்படி என்ன பண்ண, HRA எவ்வளவு ரிசீவ் பண்றாரு கம்பெனில இருந்து, எக்ஸஸ் ரெண்ட் எவ்வளவு பே பண்றாரு அது, அப்புறம் 40% ஆஃப் சேலரி ஃபார் த ரெலவென்ட் பீரியட். அங்க வந்து 50% ஆஃப் சேலரி, இங்க 40% ஆஃப் சேலரி. அதை கால்குலேட் பண்ணி அதை தான் நீங்க எது லீஸ்ட்னு பார்த்து அதை எக்ஸம்ஷன் கண்டுபிடிச்சிடும். அப்ப நீங்க இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸம்ஷன் வந்து அவர் வீட்டுல குடியிருக்காருன்னு வச்சுங்க, வீட்டுல குடியிருந்துட்டு வந்து கேட்க முடியாது. அவர் சொந்த வீட்டுல குடியிருந்துட்டு எக்ஸம்ஷன் இஸ் நாட் அவைலபிள் டு an assessee who lives in his own house. அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நான் என்ன வாட் ஐ ஆல்ரெடி டோல்ட், த சேலரி எப்படின்னா சேலரி வித் டியர்னஸ் அலவன்ஸ் அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப பர்பஸ் பேசிக் சேலரி, டியர்னஸ் அலவன்ஸ் இஃப் ப்ரொவைடட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கமிஷன் ஆஸ் எ ஃபிக்ஸட் பெர்சன்டேஜ் ஆஃப் எ டர்ன் ஓவர். இப்ப சில கம்பெனில என்ன பண்ணுவாங்க, டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. அவங்க மென்ஷன் பண்ணி இருந்தாங்கன்னா உங்களுக்கு நாங்க HRA கொடுக்கும் போது இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த இதா வரும் அப்படின்னா அதையும் கூட சேலரியா எடுத்துக்கலாம். பட் இட் சுட் பி மென்ஷன்ட் இன் த கொஸ்டின். அதை பார்க்கணும். அப்ப நார்மலா என்ன வரும்னா பேசிக் சேலரி டியர்னஸ் அலவன்ஸ் எடுத்தா போதும். கமிஷன் சொல்லி இருந்தாங்கன்னா அது எத்தனை பெர்சன்டேஜ்னு பார்த்து அதையும் எடுத்துக்கலாம். அது 2வது பாயிண்ட். 3வது ரெலவென்ட் பீரியட் அப்படின்னா என்ன, the period during which the said accommodation was occupied by the assessee. அப்ப எந்த பீரியட்ல அவரு அந்த அகாமடேஷன் ஆக்குபை பண்ணிருக்காரு டூரிங் த ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது தான் வந்து ரெலவென்ட் பீரியட் அப்படிங்கிறது. அப்ப ரெலவென்ட் பீரியட்னா என்ன, அதுக்கப்புறம் சேலரினா என்னென்ன எடுக்கணும், சேலரி டியர்னஸ் அலவன்ஸ் எடுக்கணும். இன் சம் கேசஸ்ல கமிஷனை சேர்த்துக்கலாம். எக்ஸம்ஷன் வந்து யாருக்கு, அவன் வீட்டுல சொந்த வீட்டுல குடியிருக்கிறவனுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது.
அப்ப பார்க்கலாம். இப்ப நாம let us solve one important problem. Mr. Rajkumar has the following receipts from his employer. அவருக்கு பேசிக் பே வந்து 3000 rupees per month. அப்ப பேசிக் பே அப்படின்னு வச்சுங்க, ஒரு 12 மாசம் ஒர்க் பண்றாரு அப்படின்னா அப்ப 3000 into 12 வேணும் அப்படின்னா டியர்னஸ் வந்து எடுத்துக்கணும்னு நம்ம இப்ப நோட்ல பார்த்தோம். அப்ப டியர்னஸ் அலவன்ஸ் என்ன 600 rupees. அப்ப 600 into 12 அப்படின்னா 7200 அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். அண்ட் தென் கமிஷனை பத்தி இங்க ஏதாவது சொல்லிருக்காங்களா? கமிஷன் சொல்லிருக்காங்க, ஆனா கமிஷன் எடுத்துக்கணும்னு ஏதாவது சொல்லிருக்காங்களா? கீழே சொல்லல, இருந்தாலும் படிச்சிடலாம். கமிஷன் rupees 6000 per annum அப்படின்னு சொல்லி வருது. மோட்டார் கார் ஃபார் பர்சனல் யூஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மெட் பை தி எம்ப்ளாயர். அப்ப இவருக்கு பர்சனல் யூஸுக்காக மோட்டார் காருக்காக ஒரு 500 rupees கொடுக்குறாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இதுதான் மெயின். அப்ப மொத்தமா கம்பெனியில அவர் குடியிருக்கிறதுக்காக ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 900 rupees per month கொடுக்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், 900 into 12 10,800 rupees ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வாங்குறாரு. அப்ப அந்த வாங்குற அமௌண்ட் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வாங்குறாரு இல்லையா, அது ஃபுல்லா டாக்ஸ் கட்டணுமா இல்ல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எவ்வளவு எக்ஸம்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். Find out the amount of HRA eligible for exemption to Mr. Rajkumar assuming that he paid a rent of rupees 1000. இப்ப HRA இவர் வந்து ஒரு வீட்டுல குடியிருப்பாரு. இப்ப HRAங்கிறது அவங்க என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அதை தான் கொடுப்பாங்க. இவருக்கு வசதி வாய்ப்போட இவரு எனக்கு நல்ல வசதி வேணும் அப்படின்னா ஒரு நல்ல அதிகமா ரெண்ட் கொடுத்து கூட இருக்கலாம். இப்ப இவரு ரெண்ட் கொடுக்குறாரு, எவ்வளவு கொடுக்குறாரு? ஹவுஸ் ஓனருக்கு ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்குறது 1000 rupees per month இவர் கொடுக்குறாரு. அப்ப இதுதான் ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு ஃபார் ஹிஸ் அகாமடேஷன் அட் கான்பூர். அப்ப கான்பூர்னா இது மெட்ரோபாலிட்டன் கிடையாது, வேற சிட்டி. அப்பனா என்ன வரும்? 50% வராது, 40% வரும். DA form parts of the salary for retirement benefits. அப்ப ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸுக்கு டியர்னஸ் அலவன்ஸ் வந்து இருக்கு. அப்பனா நீங்க என்ன பண்ணணும், சேலரி வித் டியர்னஸ் அலவன்ஸ் ரெண்டையும் தான் சேர்த்து எடுத்துக்கணும். அப்ப இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் HRA அவர் எவ்வளவு ரிசீவ் பண்றாரு அப்படிங்கறது பாருங்க. HRAங்கிறது வந்து நீங்க பாருங்க எவ்வளோ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கம்பெனில கொடுத்தது 900 rupees per month. மேல 5th காலம் 5th சொல்லியிருக்காங்க. அப்ப 12 monthsக்கு அப்படின்னா 900 into 12 10,800 rupees அவ்வளவு வாங்கியிருக்காரு. இதுல எக்ஸம்ட்னா எவ்வளோ? எக்ஸம்ஷன் எந்த செக்ஷன் கொடுக்கிறது? 1013A பிரகாரம். அது பிரகாரம் பார்த்தா நமக்கு ஃபார்முலா ஒன்னு இருக்கு. என்ன அப்படின்னா, மொத்தமா HRA எவ்வளவு வாங்கியிருக்காரு, எக்ஸஸ் ரெண்ட் 10% சேலரியை விட எக்ஸஸ் ரெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காரு, 40% சேலரி, ஏன்னா இவர் கான்பூர்ல தான் இருக்காரு. அப்ப 40% சேலரி. அப்ப இந்த 3 கேட்டகரியிலையும் போட்டு கால்குலேஷன் பண்ணிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப நோட்டை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. நோட்ல ஆக்சுவல் HRA ரிசீவ்டு 900 into 12 அப்ப என்ன 10,800. இதை தனியா ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க. எக்ஸஸ் ஆஃப் த ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு ஓவர் 10% ஆஃப் ஹிஸ் சேலரி. அப்ப ரெண்ட் இவர் எவ்வளவு பே பண்ணிருக்காரு? அங்க நீங்க பாயிண்ட்ல பாருங்க, ரெண்ட் எவ்வளவு 1000 rupees பே பண்ணிருக்காரு. அதாவது he paid rent of rupees 1000 per month for accommodation at Kanpur. அப்ப 1000 ரூபாய். அப்ப 12 மாசத்துக்கு எவ்வளவு வருது? 12,000 rupees இவர் பே பண்ணிருக்காரு. அதுல இருந்து எவ்வளவு கழிக்கணும்? 10% of salary for the relevant period. சேலரினா நம்ம என்ன எடுக்கணும்? பேசிக் சேலரி எடுக்கணும், டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கணும். பேசிக் சேலரி 3000 and then 600 rupees வந்து இது டியர்னஸ் அலவன்ஸ். இது ரெண்டுலயும் 10% அப்படின்னா அப்ப எத்தனை மாசத்துக்கு பாருங்க, ஒரு மாசத்துக்கு 3600 அப்படின்னா இன்டு 12 அப்படி போட்டு இன்டு 10% அப்படின்னு போட்டீங்கன்னா 4320. அப்ப நீங்க என்ன பண்ணோம், கொடுத்திருக்கிற ரெண்ட் 12,000 ரூபாய், 10% ஆஃப் சேலரி எவ்வளவு 4320. அப்ப எக்ஸஸ் ரெண்ட் எவ்வளவு அப்படின்னா 12,000 minus 4320, that is 7,680. இந்த அமௌண்ட் தனியா வச்சுக்கோங்க. இப்ப இவர் கான்பூர்ல இருக்கிறனால, மெட்ரோபாலிட்டன்ல இருந்தா 50%, கான்பூர்ல இருக்கிறனால 40%. அப்ப 40% நீங்க டிடக்ஷன் எடுத்து பாருங்க. அப்ப எவ்வளவு சேலரியில, சேலரி எவ்வளவு வருது? 300 rupees பேசிக், 600 with டியர்னஸ் அலவன்ஸ். அப்ப 3,600 into 12, அதுல 40% அப்படி போட்டு பாத்தீங்கன்னா 17,280 வரும். இப்ப நம்ம அக்கார்டிங் டு த ஃபார்முலா we have calculated and we obtained 3 figures. One is 10,800, that is actual HRA received. Another is actual excess of actual rent paid 7,680, and then 40% of the salary, that's 17,280. If out of these 3, which is least? 7,680. அப்ப என்ன பண்ணலாம், இதை தான் நம்ம எக்ஸம்ஷனா கிளைம் பண்ண முடியும். எதை கிளைம் பண்ண முடியும்?
7,680. அப்ப நீங்க மேல வாங்க. அப்ப ஹச்ஆர்ஏ ரிசீவ் பண்ணது எவ்வளவுன்னா 10,800 மேல. அது எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 1013A அப்படின்னா அந்த அக்கார்டிங் டு த நோட் பிரகாரம் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணோம்? த லீஸ்ட் ஃபிகர் 7,680. இதை நீங்க கழிச்சிட்டீங்கன்னா taxable HRA is 3,120. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆச்சுங்களா? ரெண்டாவது, special allowances to meet expenses relating to duties or personal expenses, section 1014. இது வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபார் எக்ஸம்ஷன், இதுக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்கு. எப்ப அப்படின்னா சம் ஸ்பெஷல் அலவன்சஸ் கொடுப்பாங்க when they are in the performance of the duties of an office or employment of profit as per the section 1014I. அது பிரகாரம் பாத்தீங்கன்னா அதுதான் என்ன ஸ்பெஷல் அலவன்ஸ் ஆர் பெனிஃபிட் நாட் பீயிங் இன் த நேச்சர் ஆஃப் பெர்குசிட். அது பெர்குசிட்டா இல்ல, ஆனா இந்த அலவன்ஸ் ஸ்பெஷலி கிராண்டட் டு மீட் த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஓன்லி necessarily and exclusively in the performance of the duties of an officer. தான் in the performance of the duties. அந்த மாதிரி அவன் டியூட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ஆபீஸ்ல அந்த ஒர்க்க பண்றதுக்காக ஒரு இது கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்பெஷல் அலவன்ஸ் அது வந்து எக்ஸம்ஷன்ல வருது. அது அக்கார்டிங் டு செக்ஷன் 1014I பிரகாரம். ஆனா இதுல என்னன்னா எக்ஸம்ஷன் வருது. எவ்வளவு எக்ஸம்ஷன்? இஸ் தேர் எனி லிமிட்? ஏதாவது சீலிங் லிமிட் இருக்கா? இல்ல, தேர் இஸ் நோ லிமிட் ஆன் தி அமௌண்ட். அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. there is no limit on the amount which the employee can receive from the employer. எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக ஸ்பெஷல் அலவன்சஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதுக்கு லிமிட் இல்லை, எல்லாமே எக்ஸம்டட் தான். ஆனா என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா the whatever amount, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, whatever amount is received should be fully utilized. நீங்க உங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 50,000 ரூபாய் நீங்க 40,000 ரூபாய் பாக்கெட்ல போட்டு 10,000 ரூபாய் நீங்க எடுத்துக்கூடாது. அதாவது 10,000 ரூபாய் செலவாச்சு 40,000 பாக்கெட்ல போட்டு கூடாது. என்ன அந்த அலவன்ஸ் எந்த பர்பஸ் கொடுத்தோ அந்த பர்பஸுக்காக நீங்க செலவு பண்ணணும். whatever the amount is received should be fully utilized for the purpose for which it was given to him அப்படிங்கிறது தான் அடுத்தது. இது சரி, சில நேரங்கள்ல அவனுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு முக்கியமான இடத்துல அவங்க சொல்ற இடத்துல போய் ஒர்க் பண்றாரு. அதனால எய்தர் டு மீட், ரெண்டாவது பாயிண்ட்ல எய்தர் டு மீட் இஸ் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் at the place where the duties of his office or employment of profit are ordinarily performed by him. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா at the place where he ordinarily resides or to compensate him for the increased cost of living. அப்ப என்ன, இவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் கம்பெனி இடத்துல போய் ஒர்க் பண்றாரு, அதுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியா இருக்கு, அதுக்காக ஒரு ஸ்பெஷல் அலவன்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. ஆனா அந்த எக்ஸம்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. there is a limit, and underline பண்ணோம். there is a limit on the amount which the employer can receive from the employer. there is a limit on the amount which the employee can receive from the employer. எவ்வளவு இருக்கோ அதுலதான். அப்பனா பாருங்க, அவங்க ஸ்பெசிபிக் அமௌண்ட் ஏதாவது கொடுத்துருந்தா அதுக்கு மேல இருந்தது எக்ஸஸா வாங்குறாரு அப்படின்னா அது என்னன்னு பாருங்க. so any amount received by the employee in excess of these specified limits will be taxable. அப்ப அவங்க ஒரு ஸ்பெஷல் அலவன்ஸ் இந்த இடத்துல இங்க ஒர்க் பண்றதுக்கு இவ்வளவுப்பா 5,000 rupees அப்படின்னா என்ன, இவர் வந்து என்னன்னு எக்ஸஸா செலவு பண்ணாருன்னா அதுக்கு எக்ஸஸா வாங்கிக்கிறாருன்னா அதுக்கு வந்து taxable உண்டு. in excess of these specific limits will be taxable in his hands as income from salary for the year. இப்ப ரூல் 2BB அப்படின்னு ரெண்டு இருக்கு. ரூல் இதுல என்ன அப்படின்னா இதுல சில அலவன்சஸ் கொடுக்குறாங்க. இந்த அலவன்சஸ்ல எல்லாமே எக்ஸம்ஷன் தான். அலவன்சஸ் prescribed for the purpose of section 1014I என்ன அப்படின்னா, நல்லா பார்க்கணும். ஒருத்தர் வெளியூருக்கு போறாரு, வெளியூர்ல போயிட்டு allowances granted to meet the cost of travel on tour on transfer. ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றாங்க வேற ஊருக்கு, இங்க இருந்தாரு என்ன சென்னையில இருக்காரு, அவருக்கு மாமேக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க, இல்ல சிங்கப்பூருக்கு அனுப்புறாங்க. எப்படியாவது அப்ப பண்ணும்போது என்னன்னா the cost of traveling அப்புறம் on transfer. அப்ப இந்த இவர் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு உண்டான அத்தனை எக்ஸ்பென்சஸையும் இன்க்ளூடிங் காஸ்ட் ஆஃப் டிராவல் எல்லாம் அந்த அலவன்ஸ் தான் டிராவலிங் அலவன்சஸ் அப்படிங்கிறது. இந்த அலவன்சஸ் கொடுத்தா என்ன பண்ணோம்னா the allowances granted to meet the cost of travel on transfer includes any sum paid in connection with the transfer, packing and transportation of personal effects on such transfer. இது எல்லாமே அப்ப டிரான்ஸ்பர் ஆக உண்டான அத்தனை எக்ஸ்பென்சஸும். அடுத்தது எனி அலவன்சஸ், இந்த 2BB ல வர்ற இந்த ரூல் 2BB ல வர்றது என்னென்ன அலவன்சஸ். இப்ப சில நேரங்களில் whether granted on tour or for the period of journey in connection with the transfer,
டு மீட் த ஆர்டினரி டெய்லி சார்ஜஸ் இன்கர்ட். இப்ப தினம் போயிட்டு வர்றாரு, தினம் டெய்லி சார்ஜஸ் இருக்கு, அதுக்கு பேரு டெய்லி அலவன்சஸ் பேரு. அதுக்கப்புறம் ஒரு லஞ்சுக்கு வெளியே போறது வர்றது அதெல்லாம் பாருங்க, அதுக்கு பேரு கன்வேயன்ஸ் பேரு. அலவன்சஸ் கிராண்டட் டு மீட் த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் கன்வேயன்ஸ் இன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹிஸ் டியூட்டிஸ் ஆஃப் அன் ஆஃபீஸ், அதுக்கு பேரு கன்வேயன்ஸ் அலவன்ஸ். அண்ட் தென் ஹெல்பர் அலவன்ஸ், அசிஸ்டன்ட் யாராவது வச்சிருக்காரு அவருக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, அவர் டியூட்டி செய்யறதுக்காக, அப்ப ஹெல்பர் அலவன்ஸ். அச்சா, அடுத்தது வந்து எனி அலவன்சஸ் கிராண்டட் ஃபார் என்கரேஜிங் the academic research and training pursuits in education and research institution, அது research allowance. அப்புறம் இந்த மாதிரி அலவன்சஸ் எல்லாம் கொடுக்குறோம். எனி அதர் அலவன்ஸ் கிராண்டட் டு மீட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பர்ச்சேஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம். இப்ப நீங்க ஒரு பர்டிகுலர் ஒர்க் போடும்போது இந்த யூனிஃபார்ம்ல தான் போடணும், அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு அதுக்கு உண்டான அலவன்ஸ் கொடுக்கறது யூனிஃபார்ம் அலவன்ஸ். இதெல்லாம் என்னென்ன அலவன்சஸ்? அப்ப ரூல்ல கேட்கலாம், ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல ரூல் 2BB-ல என்னென்ன அலவன்சஸ் பிரெஸ்கிரைப்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் 1014I அப்படிங்கிறதுக்கு சொன்னா இதெல்லாம் அலவன்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இப்ப பாருங்க, இதை நான் வேகமா படிச்சுட்டு வரேன். அலவன்சஸ் எல்லாம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுல பார்ட்லி எக்ஸம்டட் எவ்வளவு அப்படிங்கிறது தான். இப்ப இந்த அலவன்சஸ் பிரெஸ்கிரைப்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 1014(2) அப்படின்னா ரோமன்ல அது என்னன்னா, இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹில் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னா, அது வந்து அன்கன்ஜீனல் கிளைமேட் அலவன்சஸ். ஸ்னோ பவுண்ட், என்ன பனி பிரதேசமா இருக்கும், எங்க போய் நான் சொல்றது பாருங்களா, கார்கில்ல ஒர்க் பண்றது, லடாக்ல ஒர்க் பண்றது, அந்த மாதிரி இடத்துல இருந்தா அதுக்குன்னு ஸ்பெஷல் அலவன்சஸ் கொடுப்பாங்க, காம்பன்சேட்டரி அலவன்ஸ் பேரு. இந்த நேச்சர் ஆஃப் ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி ஹில்லி ஏரியாஸ், ஹில் ஸ்டேஷன்ல இருந்தா அதுக்கு பேர் அலவன்சஸ். அது எப்படின்னா, அது ஏரியாவுக்கு பொறுத்து, அந்த ஹில் ஸ்டேஷனுடைய ஹைட்டை பொறுத்து அதுக்கு மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்க பிரெஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. அது மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும்னா 800 rupees ஆர் 300 rupees per month டிபெண்டிங் அப்பான் த ஸ்பெசிஃபைட் லொகேஷன். அப்ப 800 ரூபாய் டிடக்ஷன் எடுத்துக்கலாம், எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம், இல்ல 300 ரூபாய் எடுத்துக்கலாம். ஒரு மாசத்துக்கு 300 ரூபாய் எடுத்துக்கலாம்னா 3600 வருஷத்துக்கு அப்படி கணக்கு பண்ணணும். பர் மந்த்னு நீங்க அதை ஸ்லாப் எடுத்துக்கூடாது. அப்புறம் 7000 rupees per month இன் சைச்சன் ஏரியா ஆஃப் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர்ல இப்ப சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி சைச்சன்ங்கிற ஹையஸ்ட் பிளேஸ். அங்க போய் ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன, மேக்சிமம் ஆர்மியில இருக்கிறவங்களுக்கு தான் வரும் 7000 ரூபாய் பர் மந்த். ஆச்சா, அதுல வந்து நீங்க என்ன அலவன்ஸ் கொடுக்குறாங்களோ 7000 ரூபாய் பர் மந்த்னா 7000 into 12 போட்டு அந்த இயருக்கு கால்குலேட் பண்ணி அதை நீங்க அலவன்சஸ் எக்ஸம்டட் பண்ணிட்டு மீதி இருக்கிறது மட்டும் டாக்ஸ் கட்டலாம். அடுத்தது எனி காம்பன்சேட்டரி அலவன்சஸ், இது பார்டர் ஏரியால ஒர்க் பண்றான், ரிமோட் லொகாலிட்டி ஏரியால இருக்கான், இல்ல டிஃபிகல்ட் ஏரியால இருக்கான், டிஸ்டர்பட் ஏரியா இருக்கலாம். இப்ப நம்ம பாருங்க லடாக்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஏரியால இருக்காங்க. அப்ப என்ன, உயிரை பணையம் வச்சு ஒர்க் பண்றான், எல்லாமே ஆர்மி தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணும்னா 1300 ஆர் 1100 ஆர் 1050 ஆர் 750 அது ஸ்லாப் வச்சிருப்பாங்க. அந்த ஏரியாவில இத்தனை மைலுக்கு மேல இவ்வளவு கிலோமீட்டருக்குள்ள அப்படின்னு ஒரு ஏரியா வச்சிருப்பாங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப அது மாதிரி 200ல இருந்து 1300 வரைக்கும் வரும் பர் மந்த், டிபெண்டிங் அப்பான் த ஸ்பெசிஃபைட் லொகேஷன்ஸ். அது நெக்ஸ்ட் ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி, அதாவது ட்ரைபல். இது வந்து கொஸ்டின்லயே வருது, அடிக்கடி கேட்கறாங்க. ட்ரைபல் ஏரியாஸ்ல வந்தா ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய், அப்ப 2400 rupees per annum. அது வந்து எக்ஸம்ஷன் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். எனி ட்ரைபல்ல தெரியும் இல்லையா, அதுவும் ஹில் ஸ்டேஷன்ல, மலை பிரதேசத்துல. அடுத்தது 4th பாயிண்ட் பாருங்க, எனி அலவன்சஸ் கிராண்டட் டு an employee working in any transport system to meet his personal expenditure during his duty performed in the course of running such transport from one place to another, provided that such employee is not in receipt of daily allowances. அப்படின்னா என்னன்னா, ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்றாரு, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல ஒர்க் பண்றாரு. இப்ப டிரைவரா ஒர்க் பண்றாரு, உங்களுக்கு தெரியும் இல்லையா, டிரைவர் கண்டக்டரா ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து ஒவ்வொரு ஊருக்கும் பஸ்லயே போவாங்க, அங்கேயே தங்கிக்கும், அங்க சாப்பிடுவாங்க, திருப்பி அங்க இருந்து வருவாங்க. அந்த மாதிரி டு மீட் இஸ் பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் டூரிங் இஸ் டியூட்டி பர்ஃபார்ம் இன் த கோர்ஸ் ஆஃப் ரன்னிங் 18 hours போயிட்டு இருப்பாங்க பஸ்ல, அப்புறம் ஒரு நாள் லீவ் விட்டுருவாங்க, அடுத்த 18 hours போவாங்க. இந்த மாதிரி ஹை லாங் டிஸ்டன்ஸ்ல போறவங்களுக்கு என்ன அப்படின்னா 70% ஆஃப் சச் அலவன்ஸ். இப்ப 10,000 ஒரு ஊர்ல 20,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதுல 70%. அப்ப 70% ஆனா மேக்சிமம் எவ்வளவு இருக்குன்னா 10,000 தாண்டக்கூடாது. அப்ப 70% ஆஃப் சச் அலவன்ஸ், இப்ப 20,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், 20,000ல 70% எவ்வளவு 14,000. ஆனா 10,000 மீறக்கூடாது. அப்ப விச் எவர் இஸ் லோயர். அப்ப 70% ஆஃப் சச் அலவன்ஸ் அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 10,000 per month. அப்ப ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் மாதிரி 1,20,000 ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், இப்ப சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்னா, இப்ப ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்றாரு, அவங்க குழந்தைங்க 2 பேர் படிக்கிறாங்க, அப்ப எஜுகேஷனுக்காக ஒரு சைல்டுக்கு 100 ரூபாய் மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம். மேக்சிமம் 2 சைல்டுக்கு தான் பண்ணோம். அவர் 10 சைல்டு வச்சிருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. 2 சைல்டு ₹100 per month per child up to a maximum of 2 children. எதுக்கு, எஜுகேஷன், தான் பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக எஜுகேஷன் அலவன்ஸ். அதை வந்து டிடக்ஷன்ல கிளைம் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டலாம், சேலரியில இருந்து கழிச்சுட்டு.
அப்புறம் any allowances granted to an employee to meet the hostel expenditure on his child. இப்ப ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப ஒரு குழந்தை வந்து ஹாஸ்டல்ல படிக்க வைக்கிறார் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு 300 ரூபாய் மாதிரி 2 குழந்தை வரைக்கும் அவர் யூஸ் பண்ணலாம். அப்ப 600 ரூபாய், 600 rupees. அப்ப குழந்தைங்க 2 குழந்தைங்க இருந்தா 2 குழந்தைங்க இருந்தா இல்ல 3 குழந்தைங்க இருந்தா கூட 2 குழந்தைக்கு தான் அலௌடு. அப்ப 600 rupees per month அவர் கிளைம் பண்ணலாம். 12 மாசத்துக்கு அப்படின்னா 7200 அதை எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா. அடுத்தது காம்பன்சேட்டரி ஃபீல்டு ஏரியா அலவன்சஸ், ஸ்பெசிஃபைட் ஏரியாஸ் இன் ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்ஸ். சில இது வந்து ஒரு மோசமான ஏரியா இருக்கும், இதெல்லாம் வந்து காம்பன்சேட்டரி, இங்க நீ ஒர்க் பண்ணா நான் இவ்வளவு தரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து என்னென்ன ஏரியா அப்படிங்கிறது வந்து ஆர்மியில இவங்கெல்லாம் அப்பதான் அந்த பீரியாடிக்கல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 2600 rupees per month கொடுத்துறாங்க. அதை நீங்க 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது காம்பன்சேட்டரி மாடிஃபைடு ஃபீல்டு ஏரியா அலவன்சஸ், இதுவும் அப்படிதான் 1000 rupees per month. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது, இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுங்க. பட் இருந்தாலும் திருப்பி படிச்சு வைக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போது ஞாபகம் வந்துடும். அடுத்தது எனி ஸ்பெஷல் அலவன்சஸ் இன் த நேச்சர் ஆஃப் கவுண்டர் இன்சர்ஜென்சி அலவன்ஸ். இப்ப பாருங்க, துப்பாக்கி ஏந்திக்கிட்டு பார்டர்ல அடிக்கிறான், அந்த சைட்ல பாகிஸ்தான், அந்த இல்ல சைனா, நம்ம இந்தியா. அப்ப எந்த சமயத்துல எது வேணாலும் நடக்கலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கவுண்டர் இன்சர்ஜென்ட்னா என்ன தெரியுமா? அந்த இன்சர்ஜென்ட்னா வெளி ஸ்டேட்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து உள்ள போகிறான், அவன் வராம இருக்கிறது தடுக்கிறது. அதை தடுக்கிறதுக்காக அவன் உட்கார்ந்து வச்சிருப்பான். அப்ப டு த மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ம்ட் ஃபோர்சஸ் ஆபரேட்டிங் இன் ஏரியாஸ் அவே ஃப்ரம் த பர்மனன்ட் லொகேஷன். அவர் ஊர் இங்க கோயம்புத்தூர்ல இருப்பார், அங்க போய் ஒர்க் பண்ணுவாரு. ஆனா ஒர்க் பண்றவர் என்ன உயிர் பணையம் வச்சு நம்ம அவங்க பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு 3900 rupees per month ஆச்சுங்களா. எனி டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் கிராண்டட் டு எம்ப்ளாயி ஹூ இஸ் பிளைண்ட். இப்ப டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் என்ன, எல்லாமே டாக்ஸபிள் தான், எக்ஸப்ட் என்ன பிளைண்ட் அண்ட் டெஃப், டெஃப் அண்ட் டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கும் ஆர்த்தோபீடிக்கலி ஹேண்டிகேப்டு அவங்களுக்கு மட்டும் எவ்வளவுன்னா 3200 rupees per month உங்களுக்கு அலவன்சஸ் உண்டு. இது எதுக்காக இந்த அலவன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அவர் இருக்கிற இடத்துல இருந்து வேலைக்கு வந்துட்டு போறதுக்காக, டு மீட் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் கம்யூட்டிங் பிட்வீன் ஹிஸ் ரெசிடென்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் டியூட்டி. அதான் வந்து 3200 rupees. அடுத்தது பாருங்க, அண்டர் கிரவுண்ட் அலவன்சஸ். இப்ப நெய்வேலி நிலக்கரி இருக்கு இல்லையா, அப்புறம் அதே மாதிரி கோல்டு மில் இருக்கு இல்லையா, அதாவது தங்க சுரங்கம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு கிரவுண்டு கீழே போய் ஒர்க் பண்ணுவான், சுரங்கத்துக்கு அடியில. அந்த மாதிரி underground allowances granted to an employee who is working in uncongenial, unnatural climate in underground mines. பூமிக்கு அடியில் இருக்கிற மைன்ஸ்ல ஒர்க் பண்றவனுக்கு 800 ரூபாய் per month. Any special allowance in the nature of high altitude allowances granted to the member of armed forces. இப்ப ஆல்டிடியூட்னா என்னன்னா ஹைட், எவ்வளவு ஹைட் ஃபீட் பாருங்க. இப்ப 9000 மேல 9000 அடியில இருந்து 15,000 feet வரைக்கும் ஒருத்தன் ஒர்க் பண்றான்னா மேல இமயமலையில ஹில்ஸ்ல 1600 ரூபாய், 1060 ரூபாய் per month. அதுக்கு மேல 15,000 feet மேல ஒர்க் பண்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து 1600 ரூபாய் per month. அதை 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. Any special allowance in the nature of special compensatory high active field area allowances granted to the member of the armed forces. அப்ப பாருங்க, ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி ஹைலி ஆக்டிவ் ஃபீல்ட் ஆஃப் ஏரியா கிராண்டட் டு த மெம்பர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்சஸ். இதுக்கு வந்து எனி ஸ்பெஷல் அலவன்சஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது 4200 per month. எனி ஸ்பெஷல் அலவன்ஸ் இந்த நேச்சர் ஆஃப் ஐலண்ட், என்னன்னா அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ல எல்லாம் போயிட்டு தீவுல போய் அவனை தனிமைப்படுத்தப்பட்டு அங்க ஒர்க் பண்ணுவான், என்ன உயிரை பணையம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அந்தமான் நிக்கோபர், அப்ப லக்ஷத்தீப், குரூப் ஆஃப் ஐலாண்ட் எங்கெல்லாம் ஒர்க் பண்றான்னா அவனுக்கு எவ்வளவுன்னா 3250. இந்த முக்கியமானது எல்லாம் ஒரு 4 தடவை திருப்பி இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படியே மனசுல பதிஞ்சிரும். அதை நீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போடுறோம். இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல மிஸ்டர் ஸ்ரீகாந்த் has 2 sons. He is in receipt of children's education allowance of rupees 150 per month for his eldest son and rupees 70 per month for his younger son. 2 சன் இருக்காரு. பெரிய சன்னுக்கு 150 ரூபாய், சின்ன சன்னுக்கு 70 ரூபாய் எஜுகேஷன் அலவன்ஸ் வாங்குறாரு. அவன் நம்ம என்ன சொன்னோம், ஒரு சன்னுக்கு 100 ரூபாய், 2 சன்னு தான் மேக்சிமம். அப்ப முதல் சன் 150 ரூபாய் வாங்கும்போது அவர் என்ன பண்ணோம், 100 ரூபாய் கழிச்சிடலாம், 50 ரூபாய்க்கு ஒரு டாக்ஸ் கட்டணும். 2வது சன் வந்து 70 ரூபாய் வாங்கியிருக்காரு, 100 ரூபாய் வரைக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அவர் அதுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை, அது எக்ஸம்ப்டட். அப்ப both his sons are going to school. He also receives the following allowances: transport allowances 1800 per month, tribal area allowances 500 per month. tribal area ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எக்ஸம்ஷன் எவ்வளவு 200, நான் क्वेश्चनல வரும்னு சொன்னேன் இல்லையா, 200 per month வரைக்கும் அது எக்ஸம்ஷன் உண்டு. compute his taxable allowances அப்படிங்கிறது. இப்ப நீங்க பாருங்க, 2 சன்னுக்கு ஒரு சன்னுக்கு 100 ரூபாய் மாதிரி 2 சன்னுக்கு அலௌடு.
ஆனா முதல் சென்னுக்கு 150 ரூபா வாங்குறாரு, ஆனா 100 ரூபா தான் அலவுடு. அப்ப 50 rupees அவருக்கு கட்டணும். அப்ப நீங்க சொல்யூஷன்ல நீங்க பார்க்கும்போது சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் எல்டர் சென்னுக்கு எவ்வளவுன்னா 150 அலவன்சஸ் வாங்குறாரு, ஆனா 100 ரூபாய் டாக்ஸ் கட்ட தேவையில்லை எக்ஸம்ஷன். அப்ப மீதி 50 rupees கட்டணும். எத்தனை மாசத்துக்கு 50 rupees கட்டணும்? 12 மாசத்துக்கு. அப்ப 600 rupeesக்கு அவரு டாக்ஸ் கட்டணும். யங்கர் சன்னுக்கு 70 ரூபா தான் வாங்குறாரு, ஆனா லிமிட் 100 ரூபா வரைக்கும் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 70 அப்படியே நீங்க வந்து எக்ஸம்டட் ஆக்கிடலாம். அப்ப என்ன ஆயிடும்? அதுக்கு நில்லு. அப்ப சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ் ஒன்லி 600 rupees. அதை நீங்க போட்டுங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ். டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் வந்து கம்ப்ளீட்லி டாக்ஸபிள். ஒரு மாசத்துக்கு 1800 12 மந்த்ஸ்க்கு எவ்வளவு வரும்னா 21,600. அதை அப்படியே டாக்ஸ் போட்டுங்க. ட்ரைபல் ஏரியா அலவன்சஸ். ட்ரைபல் ஏரியாவுக்கு 200 வந்து ஒரு எக்ஸம்ஷன் உண்டு. நம்ம ஏற்கனவே இப்பதான் ஜஸ்ட் பார்த்தோம் நம்ம. அப்ப 500 ரூபாயில 200 எக்ஸம் பண்ணா கூட 300க்கு அவன் டாக்ஸ் கட்டணும். அது ஒரு மாசத்துக்கு. அப்ப 12 மாசத்துக்கு 3600. அப்ப ட்ரைபல் ஏரியா அலவன்சஸ் அதுல நீங்க பார்க்கும்போது 3600, டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் 21,600. அப்புறம் எல்டர் சென்னுக்கு பாத்தீங்கன்னா அது எஜுகேஷனுக்கு வந்து 600. அப்ப எவ்வளவு ஒரு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா மொத்தமா 25,800 கட்டணும். புரியுதுங்களா? சரி, அடுத்தது சில அலவன்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அலவன்ஸ் ஃபுல்லி எக்ஸம்டட். யாரா இருக்கு? ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு. ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு என்ன அலவன்ஸ் கொடுத்தாலும் சரி, எனி அலவன்ஸ் பெய்டு டு எ ஜட்ஜ் ஆஃப் எ ஹைகோர்ட் அண்டர் செக்ஷன் 22A bracketல 2 ஆஃப் த ஹைகோர்ட் ஜட்ஜஸ். அதுக்கு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ன்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 1954. இதெல்லாம் பசங்க படிக்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் இதெல்லாம் மனசுல நோட் பண்ணிக்கணும். இதை வந்து திடீர்னு உள்ள வந்து கேட்பான் ஏற்பாட்டுல எந்த வருஷம் அப்படின்னு. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ஆக்ட் 1954 இஸ் நாட் டாக்ஸபிள். அதுக்கு டாக்ஸ் கிடையாது. அப்ப ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு இனி அந்த அலவன்ஸ் கொடுத்தா டாக்ஸபிள் கிடையாது. சரி, ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு கிடையாது. யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்கல யுஎன்ஓ, அதுல இருந்து ஏதாவது அலவன்சஸ் நம்ம ரிசீவ் பண்ணோம்னா அலவன்சஸ் ரிசீவ்டு, அலவன்சஸ் பெய்டு. அலவன்சஸ் நம்ம ரிசீவ் பண்றது, அலவன்சஸ் அவங்க கொடுக்குறாங்க, நம்ம ரிசீவ் பண்றோம். அலவன்சஸ் பெய்டு பை யுஎன்ஓ டு இட்ஸ் எம்ப்ளாயீஸ். அப்ப அதனுடைய எம்ப்ளாயீஸ்க்கு யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் கொடுத்தாங்கன்னா இஸ் நாட் டாக்ஸபிள் அண்டர் செக்ஷன் 2 ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். அது ஒரு ஆக்ட் இருக்கு, யுனைடெட் நேஷன்ஸ் பிரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் ஆக்ட் 1947. அதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாருங்க, காம்பன்சேட்டரி அலவன்ஸ் என்ற ஆர்டிகல் 222 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். காம்பன்சேட்டரி அலவன்சஸ் வந்து ஜட்ஜுக்கு கொடுக்குறாங்க இந்த செக்ஷன் பிரகாரம். அது கூட காம்பன்சேட்டரி அலவன்ஸ் கொடுத்தா இது வந்து நெய்தர் சின்ஸ் இட் இஸ் நெய்தர் சேலரி நாட் பெர்குசிட்ஸ், அதனால இட் இஸ் நாட் டாக்ஸபிள். இது அலவன்ஸ் தான், சேலரியா இல்ல, அதனால அது டாக்ஸபிள். சம்ச்சுவரி அலவன்சஸ், இந்த ஃபுட் இது மாதிரி அவர் நினைச்சதை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவருடைய பிரிவிலேஜஸ் ஆஃப் ஹிஸ் போஸ்ட், ஒரு போஸ்டுக்காக சம்ச்சுவரி அலவன்சஸ் அப்படின்னு ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அது given to high court judges under section 22C of high court judges அப்படின்னு பார்க்கும்போது it is also is not chargeable to tax. It is not chargeable tax. அப்புறம் allowances payable outside India. இப்ப என்ன இருக்கு, சில பேருக்கு அலவன்சஸ் கொடுப்பாங்க எப்ப அவுட் சைடு இந்தியால பை த கவர்மெண்ட் டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவர் இந்தியன் சிட்டிசனா இருப்பாரு, ஆனா வெளிநாட்டுல ஒர்க் பண்ணுவாரு ஃபார் சர்வீஸ் ரெண்டர்ட் அவுட் சைடு இந்தியா. அப்ப பாருங்க, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ்ல வெளிநாட்டுல ஒர்க் பண்றவனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அலவன்சஸ் வந்து ஆர் எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ், எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இன் சச் கேஸ் என்ன, இன்கம் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் salary is deemed to accrue in India. அப்ப பாருங்க, first allowances or perquisites paid or allowed as such outside India by the government to a citizen of India for service is exempt. இன்னொன்னு என்ன பண்ணா, இன்கம் சார்ஜபிள் அண்டர் ஹெட் salaries is deemed to accrue in India. அந்த பாயிண்டை அண்டர்லைன் பண்ணீங்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட், exemption of specified allowances and perquisites paid to chairman and retired chairman of any member or retired member of UPSC. UPSC na Union Public Service Commission. Acha, chairman or retired chairman or any other member of a retired member of UPSC. அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா under the Income Tax Act 1961, perquisites, அது அண்டர்லைன் பண்ணுங்க, perquisites, allowances received by an employee are taxable under the head salaries. அப்ப என்னன்னா, salary unless they are specifically exempted. exemptedனு சொல்லாத வரைக்கும் எந்த perquisite allowances எது வாங்கினாலும் அது வந்து salaries-ல taxable ஆகும். ஆனா செக்ஷன் 1045 என்ன சொல்லுது அப்படின்னா, செக்ஷன் 10
Subsection 45 என்ன சொல்லுதுன்னா exempt பண்ணுது எது? Special allowances and perquisites received by chairman or any other member, including retired chairman member of the Union Public Service Commission UPSC. அப்ப அத பண்ணுது. இப்ப இதுக்கு எவ்வளவு எக்ஸம்ஷன் வேணும் அப்படிங்கிறது யார் நோட்டிஃபை பண்ணுனா as may be பாயிண்ட் நம்பர் 3ல பாருங்க as may be notified by central government in this behalf. அந்த பாயிண்ட நோட் பண்ணுங்க. இப்ப central government has notified the following allowances and perquisites for serving chairman and member of UPSC for the purpose of exemption. அப்ப யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல சேர்மனா இருக்காங்க இல்ல மெம்பரா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்னென்ன அலவன்சஸ் அப்படின்னு நோட்டிஃபை பண்ணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சப்போஸ் பங்களா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ, என்ன கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கொடுப்பாங்க, the value of rent free official accommodation அது, the value of conveyance facilities including transport allowances அது, sumptuary allowances அது, value of leave travel concession, இது எல்லாம் வந்து யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணது. எப்போ மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சிக்கு இதெல்லாம் வந்து அலவன்சஸ் பெர்குசிட்ஸ் எல்லாமே. இன் கேஸ் ஆஃப் ரிட்டையர்ட் சேர்மன் ஆர் ரிட்டையர்ட் மெம்பர்ஸ் ஆஃப், முதல்ல சொன்னது எக்ஸிஸ்டிங் சேர்மன், இப்ப ரிட்டையர்ட் சேர்மனுக்கு என்ன அப்படின்னா the following have been notified for exemption. இவங்க வந்து அமௌண்ட் லிமிட், சீலிங் லிமிட் சொல்லிடுறாங்க. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய், மேக்சிமம் 14,000 per month for defraying the service of an orderly and meeting expenses. Defray என்ன, நம்ம செலவு பண்ணிட்டு அந்த பைசா நீங்க கொடுங்க சார் சொல்றது, அந்த defray அப்படின்னா to meet out the expenses spent, அது செலவு பண்ணப்பட்டது. அப்ப மேக்ஸிமம் ஆஃப் 14,000 per month அதை பண்ணலாம். towards secretarial assistance on contract basis. The value of residential telephone free cost, அப்ப டெலிபோன் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாம the number of free cards to the extent of free cards வந்து ஒரு மாசத்துக்கு 1,500 ரூபாய்க்கு உண்டான ஃப்ரீ கார்ட்ஸ். எப்ப ஓவர் அண்ட் எபோவ் ஃப்ரீ கார்ட்ஸ் பர் மந்த் அலோட் பை டெலிபோன் அத்தாரிட்டி. டெலிபோன் அத்தாரிட்டில எவ்வளவு ஃப்ரீ கால் அலோவ் பண்றதோ அது இல்லாம இன்னும் ஒரு 1,500 ரூபாய்க்கு யாருக்கு, ரிட்டையர்ட் சேர்மன், ரிட்டையர்ட் மெம்பர் ஆஃப் யூபிஎஸ்சி, அது வந்து எக்ஸம்ஷன். எக்ஸம்ஷன் எங்க, எந்த செக்ஷன்ல, அண்டர் செக்ஷன் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 1045 அது பிரகாரம். So the tax exemption is also available in respect of certain specified perquisites enjoyed by chief election commissioner. அப்ப இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அந்த எக்ஸம்ஷன்? எலெக்ஷன் கமிஷனருக்கு ஆகும். எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கும் ஆகும் அப்படிங்கறத அதையும் நோட் பண்ணிக்கங்க. எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் கமிஷனர் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அப்புறம் ஆனுவிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆனுவிட்டிங்கிறது ஃபர்ஸ்ட், ஆனுவிட்டிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஆனுவிட்டி அப்படின்னு என்ன, இந்த ஆனுவல் பேமெண்ட். இப்போ ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, அப்ப ஆனுவிட்டி கொடுக்கறது எப்படி? ஆஸ் பர் த டெஃபினிஷன் ஆனுவிட்டி இஸ் ட்ரீட்டட் as a salary. இப்ப வருஷத்துக்கு இவ்வளவு ஆனுவிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அது சேலரியில ட்ரீட் பண்ணிக்கலாம். இது என்னன்னா, அப்ப ஆனுவிட்டி இஸ் ட்ரீட்டட் as a salary அண்டர்லைன் பண்ணுங்க. அடுத்தது இட் இஸ் இயர்லி கிராண்ட், வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராண்ட் கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 50,000 ரூபாய், வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து சேலரியா தான் ட்ரீட் பண்ணணும். அதை ஒரு கிராண்ட், இயர்லி கிராண்டா தான் ட்ரீட் பண்ணணும். ஆச்சா, இப்போ ஒரு பர்சன் வந்து இன்னும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், இஃப் எ பர்சன் இன்வெஸ்ட் சம் மணி entitling him to series of annual increments. இப்ப என்ன ஆயிருது, மாசத்துக்கு 1,000 ரூபாய் மாதிரி 12 மாசத்துக்கு 12,000 ரூபாய் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம மாசம் மாசம் கட்டுறது பேர் என்ன பண்ணோம், அதுதான் நம்ம ஆனுவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப such annual sums are annuity. அப்ப in the hands of investor, இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு மொத்தமா எவ்வளவு கட்டியிருக்காரோ அதுதான் ஆனுவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆனுவிட்டி என்னங்கிறது, இப்ப இந்த ஆனுவிட்டி வந்து என்னன்னா, பிரசன்ட் எம்ப்ளாயர் கிட்ட நீங்க வாங்குறீங்க. இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணிருக்கோம், அவரு வந்து ஆனுவிட்டி கொடுக்குறாரு, வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாருன்னா யூஸ் டு பி டாக்ஸ்ட் as salary. அதை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க, யூஸ் டு பி டாக்ஸ்ட் as salary. It does not matter whether it is paid in pursuance of contracts. அது தேவையில்லை உங்களுக்கு. அடுத்தது annuity received from past employer. இப்ப 3 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு அப்பா சம்பளம் கொடுக்காம விட்டாரு, இப்ப ஆனுவிட்டியா ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதுவும் டாக்ஸபிள். ஆனா அது நீங்க சேலரியும் போடக்கூடாது. ஏன்னா இப்ப எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இல்ல, அங்க இருந்து வெளியே வந்துட்டீங்க. ஆனா அவர் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு, ஆனுவிட்டியா கொடுக்குறாரு, அது இட் இஸ் டாக்ஸபிள் as profit in lieu of salary. அதை அண்டர்லைன் பண்ணீங்க. Annuity received from pension other than employer is taxable as income from other sources. அப்ப annuity வந்து நீங்க என்ன பண்றீங்க, எம்ப்ளாயர் தவிர வேற யார்கிட்ட வாங்குனீங்க annuity அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இது வராது, சேலரியில வராது. அப்ப நீங்க அதை என்ன பண்ணணும்னா, எந்த ஹெட்டிங்ல போடணும்னா இன்கம் ஃப்ரம் சேலரிஸ்ல போடக்கூடாது.
இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அண்டர்லைன் பண்ணுங்க, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அதை அண்டர்லைன் பண்ணுங்க. சரி, இப்ப ஆன்யூட்டி பார்த்தோம். பென்ஷன், பென்ஷன் உங்களுக்கு தெரியும், மாசம் மாசம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப்ல வயசான காலத்துல அவங்களுக்கு வந்து செலவுக்காக கொடுக்குற அமௌண்ட் தான் பென்ஷன். இப்ப பென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்ப பார்ப்போம். இப்ப நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் உண்டு. Concise Oxford Dictionary defines pension as a periodic payment made especially by government or company or other employers to the employee in consideration of past service payable. இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காரு, இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு, அவருக்கு சம்பளம் இல்லாம கஷ்டப்படுவார், அதுக்காக மாசம் மாசம் பீரியாடிக்கல் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுப்போம். அந்த பென்ஷன்ல there are two types இருக்கு. பென்ஷன்னா மாசம் மாசம் வாங்குறது ஒண்ணு, கம்ப்யூட்டட் ஆர் அன்கம்ப்யூட்டட் அப்படின்னு இருக்கு. கம்ப்யூட்டட் அண்ட் அன்கம்ப்யூட்டட். கம்ப்யூட்டட் அன்கம்ப்யூட்டட். அன்கம்ப்யூட்டட்னா என்ன தெரியுமா? இப்ப இவரு ஏற்கனவே 25,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருந்தாரு, இப்ப மாசம் 10,000 ரூபாய் அவருக்கு பென்ஷன் வாங்குறாரு. ஓகே, அவர் மாசம் நான் 10,000 ரூபாய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா மாசம் மாசம் தான் கொடுப்பாங்க அவருக்கு, நடுவுல ஒரே அமௌண்டா கொடுக்க மாட்டாங்க. மந்த்லி மந்த்லி வாங்கிக்குவார் அவர், அப் டு டெத் வரைக்கும் வாங்கிக்குவார். த பென்ஷன் ரிசீவ்ட் பீரியாடிக்கலி. இந்த மாதிரி மாசம் மாசம் வாங்குற பென்ஷன் அது சேலரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்படும். இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். அதை ஹேண்டில் பண்ணும். இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் போத் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, irrespective of that whether the government employee or non government employee, யாரா இருந்தாலும் பென்ஷன் மாசம் மாசம் ரிசீவ் பண்ணா அதுக்கு டாக்ஸ் கட்டணும். அதுதான் அன்கம்ப்யூட்டட் பென்ஷன். அப்ப கம்ப்யூட்டட் பென்ஷன் என்ன தெரியுமா? சில பேர் என்ன பண்ணுவோம், மாசம் மாசம் நான் வாங்க விரும்பல சார், ஒரே அமௌண்டா லம்சம் கையில கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவான். நீ மாசம் மாசம் 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு 5,000 ரூபாய், நான் 5,000 ரூபாய் மட்டும் மாசம் மாசம் கொடுங்க, மீதி இருக்கிற அந்த 5,000 வந்து நீங்க கால்குலேட் பண்ணி எனக்கு கம்ப்யூட்டட் பென்ஷனா கொடுங்க, எனக்கு 5 லட்ச ரூபாய் கொடுங்க, 3 லட்ச ரூபாய் கொடுங்க, அதை கால்குலேட் பண்ணி உங்க பிரகாரம் என்ன வருதோ அந்த அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கறதா கம்ப்யூட்டட் பென்ஷன். கம்ப்யூட்டட் பென்ஷன் மீன்ஸ் இன்டர்சேஞ்ச். கம்ப்யூட்டட் பென்ஷன் மீன்ஸ், அதை அண்டர்லைன் பண்ணுங்க, லம்சம் அமௌண்ட் டேக்கன் பை கம்ப்யூட்டிங் த ஹோல் ஆர் பார்ட் ஆஃப் த பென்ஷன். நல்லா பார்க்கணும். இப்ப நான் 5,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன், 5,000 ரூபாய் 3,000 ரூபாய் வந்து வாங்கிக்கிறேன் சார் மாசம் மாசம், மீதி 2,000 ரூபாய் நீங்க வந்து கம்ப்யூட்டட் பென்ஷன் எல்லாம் கொடுத்துருங்க, அதை கால்குலேட் பண்ணி 1 லட்சம் வந்தாலும் சரி 2 ஒன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரே அமௌண்டா வாங்கினாருன்னா அது வந்து நாட் டாக்ஸபிள். நல்லா பார்க்கணும். அன்கம்ப்யூட்டட் பென்ஷன் அப்படின்னா மாசம் மாசம் வாங்குறது, அது டாக்ஸபிள். இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் போத் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். கம்ப்யூட்டட் பென்ஷன் எனக்கு மாசம் மாசம் வேணாம் சார், ஃபுல் அமௌண்ட் ஒரு லம்சம் இப்பயே கொடுத்துருங்க அப்படின்னு வாங்கினா அதுக்கு டாக்ஸபிள் கிடையாது. அதுதான் lump sum amount taken by commuting the whole or part of the pension. Many persons convert their future right to receive pension into a lump sum amount receivable immediately. ஏன்னா அது இமிடியேட்டா வந்துடுது, அது இப்ப வாங்கிக்கிறாரு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள்ல பாருங்க. சப்போஸ் a person is entitled, ஒரு பர்சன் வந்து is entitled to receive a pension of say 2,000 ரூபாய் பென்ஷன் வருது மாசத்துக்கு. அவர் லைஃப் ஃபுல்லா ரிட்டையர் ஆயிட்டாரு, அவர் சாகர வரைக்கும் 2,000 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, சார் 2,000 ரூபாய் வேண்டாம், எனக்கு 25% ஆஃப் த அமௌண்ட் வந்து கம்ப்யூட் பண்ணிடுங்க. 25% என்ன, 500 ரூபாய் கம்ப்யூட் பண்ணிடுங்க and get a lump sum of rupees 30,000. அப்ப என்ன பண்றாரு, எனக்கு 2,000 ரூபாய் வேண்டாங்க, நீங்க 1,500 ரூபாய் கொடுங்க போதும், இந்த 500 ரூபாய் வந்து என்ன பண்றீங்க கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்டா கம்ப்யூட்டடா என் கையில கொடுத்துருங்க. அப்ப he may commute 1/4, that is 25% of this amount and get a lump sum of, let us say rupees 30,000, rupees 30 or 50 according to the calculations. அச்சா அவங்களுடைய கம்பெனியுடைய கால்குலேஷன் பிரகாரம், கவர்மெண்ட் கால்குலேஷன் பிரகாரம் என்ன அமௌண்ட் வருதோ அதை கொடுத்துறாங்க. இப்ப பாருங்க, ஆஃப்டர் கம்ப்யூட்டேஷன் his pension will now be the balance of 75% of 2,000. அப்ப என்ன ஆயிடுது, 2,000 ரூபாயில 25% அவர் கம்ப்யூட்டர் பண்ணிட்டாரு, மீதி 1,500 தான் அவர் கையில வாங்கிக்கிறாரு. அப்ப நல்லா